ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு டிபன் பாக்ஸில் என்ன சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு சொல்லணுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிபன் பாக்ஸில் அதாவது லஞ்சுக்கு நம்ம என்னெல்லாம் சாப்பாடை ரெடி பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாருங்க. இன்றைக்கி நான் எதை எடுத்திருக்கேன்னா கேரட்டு பொரியல், அப்புறம் கொஞ்சம் தண்ணி மாதிரி தக்காளி குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேவையானது கொஞ்சமாக ஜீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக தேங்காய், அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம வத்தல் மிளகுல உள்ள மிளகுத்தூள் போடலாம், இல்லைன்னா பச்சை மிளகு அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். வேறு கூடுதல் இதில் எதுவுமே சேர்க்க அவசியம் இல்லை. தேவை இருந்தால் கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கர்லீவ்ஸு, இது எல்லாம் இதில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். கூடவே நம்மளுக்கு 1 இல்லைன்னா 2 தக்காளி அதை சின்னதாக கட் பண்ணி இந்த கூட இது அரைச்சதுக்கப்புறம் அதை போட்டு ஒரு அடி நம்ம அடித்து கொஞ்சம் பேஸ்ட்டாக எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் கேரட்டு பொரியலுக்கு உள்ளி போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கேரட்டை துருவி சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் இது கூடவே தேவைப்பட்டால் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், அப்புறம் கர்லீவ்ஸு இவ்வளோ போட்டுக்கிட்டு நம்ம கொஞ்ச நேரம் அதை கிண்டி விடணும். அப்புறம் வெந்ததுக்கப்புறம் இதை இறக்கி விடலாம். இப்போ ஆம்லேட்டுக்கு நம்ம முட்டை ரெடி பண்ணலாம். பிள்ளைங்களுக்கு வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் இது போடுறது பிடிக்காதனால அதை நம்ம சாதாரணமாட்டு முட்டை மட்டும் போட்டு அது கூட கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு தோசை கல்லில் ஏதாவது எடுத்து கொஞ்சமாக எண்ணெய், நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அதில் நம்ம இந்த முட்டையை போட்டு முட்டையை கொஞ்சம் நல்லா கலக்குனதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு, தேவை இருந்தால் பெப்பர் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். அதுக்கு கூடவே கொஞ்சமாட்டு கடுகு ஆட் பண்ணனால கடுகு ஆட் பண்ணிக்கிடலாம். நான் இன்னைக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரகம் ஆட் பண்ணிக்கிடலாம். ஜீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருப்போம்ல, தேங்காய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் நான் பச்சை மிளகு தான் ஆட் பண்ணேன். இந்த பேஸ்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கிடலான்னா, இந்த ஜீரகம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் இதை க்ரீன் ஸ்மெல் போகிறது வரைக்கும் இதை வதக்கி கொடுக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டுனா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம டிபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்து வைக்கலாம். பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு அளவுக்கு தேவையான சாப்பாடு நம்ம டிபன் பாக்ஸில் எடுத்து வைக்கலாம். இப்போ அதுக்கு சாப்பாடு எடுத்து வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கேரட்டு பொரியல், பிள்ளைங்க எவ்வளோ சாப்பிடுவாங்களோ கொஞ்சம் அதிகமாக்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கு தேவையான அளவு கேரட்டு பொரியல் வைக்கலாம். கேரட்டு பொரியலுக்கு அப்புறம் ஒரு ஆம்லேட் நம்ம அதை கூடவே வச்சிடலாம். கூடவே வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி மூடிடலாம். ஓகேவா? க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுட்டு பாருங்கள். இது மத்தியான இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் இது ஒரு பிள்ளை சாப்பிட்றதுக்கு, அப்புறம் இன்னொரு டிஃபன் பாக்ஸில் இன்னொரு பிள்ளை சாப்பிட்றதுக்கு 2 பேருக்கு டிஃபன் பாக்ஸு ரெடியாக இருக்குது பாருங்கள். ஓகேவா? 2 பேருக்கும் ரெடி ஆகிட்டு, 2 பேருக்கும் ரெடி ஆனதுக்கப்புறம் இனி கொஞ்சம் குழம்பு வைக்கணும்ல. நம்ம இதை பிசைஞ்சு அவங்க குழம்பு இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அதனால் இந்த தக்காளி குழம்பு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் விரும்ப மாட்டாங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு தேவை வேறு ஏதாவது ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் அதை நம்ம ஊற்றி அவங்களுக்கு ரெடி பண்ணிடலாம். பரபரப்பான சூழ்நிலையில் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடக்கூடிய
லஞ்ச் பாக்ஸு, அதாவது நம்ம மத்தியானம் சாப்பிடக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்படி கொடுத்துட்டா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் காரத்தன்மை கம்மியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால அவங்க சாப்பிடட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.